வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் இலக்கிய சீரியல் ரிவ்யூ. சரி, வாங்க வீடியோக்குள்ள போய் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்ம இலக்கியா இருக்காங்களா, அவங்க இருந்து எப்படியாவது ஒரு வழியாக கௌதம போயிட்டு சமாளித்து கூட்டின்னு வந்துடுவோம். அங்கே போயிட்டு எதனா பிரச்சனை எதனா அசம்பாவிதம் நடந்துட்டா அது நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு பதறி அடிச்சுன்னு ஒரு பக்கம் ஓடுறாங்க. ஓடி போய் பார்த்தா நம்ம கௌதம் இருந்து சண்டை போட்டுன்னு இருக்காரு. என் இலக்கியா மட்டும் எனக்கு கெட்டுக்கல, உங்களை யாரும் உயிரோட விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபமாக பேசினிருக்காரு. அதை கேட்டது எனக்கு ஒரு பக்கம் அப்படியே தொண்டையெல்லாம் அடைக்குதுங்க. அந்த மாதிரி ஒரு பக்கம் கஷ்டமாயிடுச்சுன்னா பார்த்துக்கோங்களேன். சரி, இப்படி ஆனாலும் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இலக்கியா வந்துமே இலக்கியா கட்டி பிடிச்சி அணைச்சு, இன்னும் இலக்கியா இவ்வளோ கேவலமாக நினைச்சா, சீப்பாக நினைச்சா, நீ இல்லாத உலகத்தில் நான் வாழ்வேன்னு சொல்லிட்டு நினைச்சிட்டே, அந்த காசு பலம் தான் என் உலகம்னு சொல்லிட்டு நீ திங்க் பண்ணிட்டியா? எவ்வளோதான் தோல்விகள் வந்தாலும் அந்த தோல்விகள் கூட என்னோட வெற்றி நீ இருந்தால் மட்டும்தான் என் வாழ்க்கை ஜெயிக்கும். இல்லைனா என்னோட வாழ்க்கை எப்போவுமே நரகமாக தான் போகும், ஒரேடியாக மரண மாயமாக தான் போகும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி பேசுகிறாரு. இதை கேட்டதான் இலக்கியா இருந்து கட்டுப்பிடிச்சுன்னு ஒரு பக்கம் திரும்ப அழ ஆரம்பிக்கிறாங்க. உடனே அந்த இடத்துலேருந்து போகிறாங்க. ஜானே இருந்துன்னு ஏன்ப்பா போகிறேன் இங்கே இருந்துரு அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி விஷம் முடிச்ச ஆளுங்கிறதாலும் நான் இருக்கவே மாட்டேன். என்னையும் என் மனைவி எப்படியாவது பிரித்து எங்கள் 2 பேரும் சந்தோஷத்தை கெடுக்க நினைக்கிறாங்க. இனிமேல் இந்த பக்கமே நான் வரமாட்டேன். தேவை செய்து திரும்ப என்னை வர்ற மாதிரி நீங்க எதனா பண்ற போறீங்க, உங்களை கையெழுத்து கும்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பைரவி அம்மா கிட்ட ஒரு பக்கம் மன்னிப்பு கேட்டு வந்துடுறாங்க. பைரவின்னு ஒரு பக்கம் செம்ம கோவத்துல இருக்கா, அப்படி சும்மா கொள்ள வெறியில இருக்கா, அம்மாவை கொல்ல விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி இருக்காங்க. அந்த சமயத்துல எரியிற நெருப்புல கொஞ்சம் மண்ணெண்ணெய் சீமண்ணெல்லாம் கலந்து விட்டுனா எப்படி தக்க 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 தக்கன்னு எரியும். அப்படி மாதிரி நம்ம அஞ்சலி போறோம். போயிட்டு என்ன மயிறு வேண்டி உங்களவே இந்த மாதிரி அசிங்கப்படுத்திட்டாலே நீங்க போய் எதுக்கு அவகிட்ட கேட்டீங்க? அவன் பாத்தியா கரெக்டா பிளான் பண்ணி அவன் புருஷனை காசு வாங்குற மாதிரி வாங்க வச்சு இந்த மாதிரி பிளான் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு உங்ககிட்டே அனுப்பிச்சு வச்சா பாத்தியா? இதுதான் அந்த இலக்கியாவோட புத்தியே. கரெக்டா நம்ம கிட்ட ஒரு வாக்குறுதி கொடுப்பா, கொடுக்குற வாக்குறுதி அவன் நிறைவேற்றுற பழக்கமெல்லாம் இல்லை, ஆனா எதனா ஒண்ணு பண்ணி நம்மள அசிங்கப்படுத்திடுவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க. இதை கேட்டதும், நீ சொன்னது கரெக்ட் தான் அஞ்சலி, நீ சொன்னது கரெக்ட் தான், உன் பேச்சை நான் கேட்டு இருக்கணும், ஆனால் உன் பேச்சை நான் கேட்கல. இப்போ எனக்கு எல்லாமே தெளிவாக புரியுது. அந்த இலக்கியம் எப்படியாப்பட்டவை, எம்மாம்மா தில்லாலங்கடின்னு சொல்லிட்டு எப்போ என்கிட்ட என்னம்மா பேசினான்னு அப்படியே உருகி உருகி பேசினா ஒரு பக்கம். அப்படியே நானே அவளை நம்பிட்டுனா பார்த்துக்கோங்களேன். ஆனால் இப்போதான் அவளோட சுயரூபம் தெரியுது, அவள் எப்படியாப்பட்டவை எந்த மாதிரின்னு சொல்லிட்டு. சே, அவளாலாம் பொண்ணுன்னு சொல்றதுக்கே அருகதி இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வாய்க்கு அந்த மாதிரி பேசுறாங்க. இதை கேட்கும்போது எனக்கே ஒரு பக்கம் கஷ்டமா தான் இருக்கு. என்னடா இது இப்படியெல்லாம் பேசுறாங்களேன்னு சொல்லிட்டு. சரி, இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருந்தாலும் மறுபக்கம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கரெக்டா நம்ம தலைவன் எஸ்எஸ்கே இருக்கான்ல, அவன் ஒரு பக்கம் வேற லெவல்ல பிரச்சனை பெருசாகினே போயிருக்கா. ஏன்டா இவனுக்கெல்லாம் வேற வேலை வெட்டி இல்லையா, இல்லை வேலை வெட்டி வச்சுக்கிட்டே இங்க வந்து பிரச்சனை பண்ணிருக்கானா, எதுக்கு அந்த மாதிரி பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கே ஒரு பக்கம் எரிசல கிளப்புதுன்னா பாத்துக்கோங்களேன். ஏன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, தேவையில்லாம அவங்களே ஒரு பக்கம் புண்பட்ட நெஞ்சை திரும்ப திரும்ப புண்படுத்தினா எப்படி தாங்க சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு பூ மேல ஒரு மொட்டு விழுது, அந்த மொட்டு மேல ஒரு முள்ளு குத்துனா அந்த பூ எவ்வளோ வலியை தாங்க சொல்லுங்க பார்க்கலாம். அந்த மொட்டு முழுற நேரத்தில் அதை குத்தி 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 ஒரு பக்கம் இது பண்ணால் அந்த பூவுக்கு வேதனை அதிகமாக தான். உள்ளே இந்த மாதிரி கஷ்டப்படுத்துறாங்களே தான் உயிரை அப்படின்னு சொல்லிட்டு அதோட வலி இருக்கே, அந்த வலி அதை சொன்னால் புரியும், அதை அனுபவிச்சாதான் புரியும். ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிங் டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடன் வரும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, see you. நன்றி, வணக்கம், வந்தனம், வருக.